நான் வந்து சாமந்தி பூவு ரோஜா பூ வச்சுருக்கேன். இது வந்து மாஸ்பித்திரி தழை அப்படின்னு சொல்லுவோம், கதம்பத்தில் கட்டுற தழை அது. இது எல்லாம் வந்து நார்மல் பூ எப்படி கட்டுறோம் அதே மாதிரி சாமிக்கு கட்ட போகிறேன். கார்த்திகை மாதம் மாசப்பிறப்புக்காக சிவனுக்கு கட்ட போகிறேன். நான் நார்மல் பூ எப்படி கட்டுறோமோ அதே மெத்தடில் தான் நிறைய பூ வச்சுருக்கேன் பாருங்கள். ஒவ்வொரு கார்த்திகை மாதமும் இந்த மாதிரி செய்கிறது வழக்கம். கார்த்திகை மாதம்னாலே சிவனுக்கு ஒரு அபரிவிதமான சக்தி நிறைய இருக்கும். அப்போ நம்ம வழிபாடு செஞ்சோம்னா நல்லது. அவர் நல்ல வரனை கூட டக்குன்னு கொடுத்துருவார் எப்போவுமே. நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் கார்த்திகை மாதத்தில் சிவனுக்கு என்னெல்லாம் வழிபாடு செய்யணுன்றது நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இப்போ இந்த பூ கட்டி எப்படி போடுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், என்னோட கைப்பட எல்லாமே கட்டி போட்டிருக்கேன் சாமிக்கு. நீங்களும் இதே மாதிரி கட்டி ரெடி பண்ணி போடுங்க. அவங்க கைப்பட கட்டி போட்டால் தான் ரொம்ப திருப்தியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு. எப்போவுமே சாமிக்கு வந்து நான் என்னோட கைப்பட கட்டி தான் எடுத்துன்னு போவேன் சாமிக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து இப்போது எல்லா சாமிக்கும் பூ அழகாக கட்டியாச்சு. நார்மல் பூ கட்டுற மாதிரியே தான் கட்டினது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து விநாயகருக்கு சின்ன மாலை விநாயகருக்கு. இது பாருங்கள், இது நீட்டு மாலை சிவபெருமானுக்கு நீட்டாக இருக்குது பாருங்கள். இது வந்து சிவபெருமானுக்கு. இது பக்கத்துலேயே பார்வதி தேவி அம்மா. இது வந்து மார்கபந்தீஸ்வரர் மரகதவல்லி அவங்க 2 பேருக்கும். இது பாருங்கள், இது வந்து முருகருக்கு வள்ளி தேவானை 2 பேருக்கும் அழகாக மாலை மாதிரியே இருக்குது பாருங்கள். நம்ம சாமந்தியை கட்டினோம்னாலே நெருக்கமாக அழகாக இந்த மாதிரி இருக்கும். இது வந்து நந்திகேஸ்வரருக்கு தட்சிணாமூர்த்திக்கு பிளைனாக மஞ்சள் கலரில் தட்சிணாமூர்த்திக்கு கட்டியாச்சு. இது வந்து துர்க்கைக்கு ஒரு மாலை. அப்புறம் அந்தந்த சாமிக்கு ஒவ்வொரு வாகனங்கள் இருக்கும் இல்லைங்களா. இப்போ விநாயகர்னா ஒரு எலி, முருகர்னா மயில், துர்க்கைக்கு அம்பாளுக்கு அந்த மாதிரி நிறைய இருக்கும். நவகிரக சன்னதியும் இருக்குது. அதில் எல்லா நவகிரகங்களுக்கும் ஒன்று தனித்தனியாக இந்த மாதிரி கட்டி வச்சுருக்கேன். நான் தனித்தனியாக கட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். ரெண்டு கட்டு சாமந்தி, நடுவில் ஒரு கட்டு ரோஸு, அந்த தழை இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு சாமிக்கு இப்படி வச்சாலும் அப்படியே அழகாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லுமே பூ எவ்வளோன்னு முன்னையே நான் மாலை காட்டினதுக்கு எவ்வளோ அளவு பூவுன்னு கேட்டிருந்தீங்க. இது வந்து 3 கிலோ சாமந்தி, 1 கிலோ ரோஜா பூவு, 3 கட்டு அந்த தழை கட்டு வந்து 3 கட்டு.
இந்த மாதிரி வாங்கினாலே ஒரு கோவிலில் எவ்வளோ சாமி இருக்குதோ அந்த சாமிக்கு நம்ம கையிலேயே அழகாக மாலை மாதிரி கட்டலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த பக்கம் பார்க்குறதுக்கே சாமிக்கு எல்லாம் பூ, சாமந்தி பூ வச்சாலே நிறைஞ்சி இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கார்த்திகை மாதம் கோவிலுக்காக ரெடி பண்ணியிருக்கேன். கார்த்திகை மாத பருப்புக்காக சிவன் கோவிலுக்கு எல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன்.